வெல்கம் பேக் டு ரன் கிளப். திஸ் இஸ் சஞ்சய். ஸோ தமிழ் சினிமாவில் கோலிவுட்டில் நிறைய ஜானர்ஸ் வந்து வர மூவிஸ் என்னென்னா, ஒன்று லவ் மூவிஸாக இருக்கும், இல்லை ஃபேமிலி ட்ராமா இருக்கும், இல்லை கமர்ஷியல் லவ் மூவிஸாக வந்து நிறைய வந்து கோலிவுட்டில் வரும். ஒன்று சில ஜானர் மட்டும் வந்து ரொம்ப ரேராக வந்து ஃபிலிம்ஸ் வரும். அதில் ஒரு ஜானராக வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜானரும் சொல்லலாம், பயோகிராஃபி ஃபிலிம்ஸை கூட தமிழ் வந்து ரொம்ப 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 ரேரு. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து இப்போதைக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் பற்றி பார்ப்போம். தமிழில் ஒரு சில சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் வந்திருக்கு. அந்த மூவிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பாப்புலராகவும் வந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆகும் போது வந்து பார்த்துக்க மாட்டோம். மேபி வந்து ஆஃப்டர் ஓடிடி இல்லை டிவியில் பார்க்கும்போது வந்து அந்த படம் வந்து என்ன இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இருக்க படம், ரொம்ப இதாக நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம வந்து ரிலீஸ் ஆகும் போதே இந்த படம் பார்த்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆகிற வரைக்கும் பெரிய ஸ்கேலில் அந்த படம் இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் உடனே நீங்கள் வந்து நினைக்கலாம், டைம் ட்ராவல் மட்டும் சயின்ஸ் ஃபிக்ஷன், டைம் ட்ராவல் ஆர் ஃபேண்டசி ட்ராமா மட்டும் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு நினைக்கலாம். அது மட்டும் கிடையாது. சயின்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயம் காட்டினாலும், எந்த விஷயம் வந்து சொன்னாலும், எக்ஸாம்பிள் வைரஸ் ஆகட்டும் இல்லை டெக்னாலஜி ஆகட்டும், அதை பற்றி வந்து எந்த ஒரு விஷயம் இன்ஃபர்மேட்டிக்காக சொன்னாலும் அது எல்லாமே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் தான் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபிலிம், நான் பார்த்த ஃபிலிம்ஸ், அதெல்லாம் வந்து நான் வந்து டை ரேங்க் பண்ண போகிறேன். ஒரு சில மூவிஸ் வந்து டை ரேங்க் பண்ண போகிறேன். நான் ஒரு 2 மூவி வந்து விட்டுடலாம். 6 வந்து டை ரேங்க் பண்ணும்போது வந்து இந்த மூவிலாம் ஏன் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் போடுறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப லாஸ்ட் ரேங்க்கில் வரும் இந்த படம் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் இருக்கும். அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, முன்னாடி இந்த லேப்டாப் இருக்குது. நான் டிஆர் ரேங்க் வந்து எந்த மாதிரி ஒரு ரேங்க்கில் பண்ண போகிறேன் அப்படின்னு, எந்த ஒரு டிஆரில் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் ஆல்ரெடி அது ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ். அது தமிழில் வந்து கோலிவுட்டில் வந்த சூப்பர் ஹீரோஸ் ஃபிலிம்ஸ் வந்து டிஆர் ரேங்க் நம்ம பண்ணியிருப்போம். அது வந்து செம்ம ரெஸ்பான்ஸ், அது நல்ல ஒரு ரீச்சே கிடச்சிது. அதே மாதிரி வந்து இந்த ஒரு டிஆர் ரேங்கும் பண்ண போகிறோம். நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எஸ் வந்து சூப்பர் குட், அது வந்து ஏ இஸ் குட், பி இஸ் என்ன சொல்லுது ஓகே அப்படின்னு சொல்லலாம், சி இஸ் லாஸ்ட் ரேங்க்கு, சின்னு சொல்லலாம். லாஸ்ட் ரேங்க் மீன்ஸ் இந்த படத்துலேருந்து வேறு ட்ராக்கில் கொண்டு போயிட்டாங்க, இந்த ட்ராக்லேருந்து ஒரு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் வந்து அந்த படத்தில் சம்திங் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதுலேருந்து கடைசி ரேங்கில் வரும், அந்த ஃபிலிமில் கடைசி ரேங்கில் வரும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மூவி என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, டிக் டிக் டிக். இந்த மூவி வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்த மூவி. ஸ்கூல் படிக்கும்போது வந்து படத்தை விட்டுருங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருமே உட்காந்துருந்து கும்பலாக உட்காந்துருந்து டீசர் பார்த்துருந்தோம். டீசர் ட்ரைலர்லாம் பார்த்துருந்தோம். இந்த ஒரு மூவிஸ் வந்து பார்க்கும்போது வந்து எப்போடா இந்த படம் வரும் அப்படின்னு இருந்தது. அந்த டைம்லேருந்து என்ன இந்த படம் வந்து மேஜிக்கராக காட்டுறாங்க, ஸ்பேஸ் ரிலேட்டடான மூவி, சைஃபை ரிலேட்டடான ஜெயம் ரவியில் நினச்சிலே ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்ச மூவி. ஆனால் படம் வந்துட்டோன்னு வந்து நான் மொக்கன்னு சொல்ல மாட்டேன் இந்த படத்தை. நான் வந்து ஓகே அந்த ஒரு டயரில் போடுறேன். தமிழில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏன்னா வந்து ஸ்பேஸ் ரிலேட்டான ஒரு மூவிஸ் வந்து தமிழ் வந்து சுத்தமாக கிடையாது தான் சொல்லி ஆகணும். ஏதோ 1 2 3 தான் சொல்லலாம். ஆனால் சுத்தமாக வந்து தமிழில் ஸ்பேஸ் ரிலேட்டான மூவிஸும் கிடையாது. ஆனாலும் எனக்கு படம் ஓவராலாக பார்க்கும்போது வந்து நான் வந்து ஓகே தான் நான் போடுவேன். உங்களோட ஒப்பீனியன் மேபி மாறலாம். ஃபஸ்ட்டு மூவி வந்து டிக் டிக் டிக், அது நான் ஓகே டயர் ஆங்கில் போடுறேன். சின்ன வயசில் நம்ம பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாரராக ஒரு பயந்த ஒரு படம், அது என்னென்னா அம்புலி மூவி வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் நிறைய பேரும் பார்க்கலனும் சரி, அந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்புலி மூவி ஒரு ஹாரர் ட்ராமா வந்து எந்த அளவுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அம்புலி எப்படி உருவானா, அம்புலி என்னென்னா செய்வான், எப்படிலாம் வந்து அவனோட இது இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயத்த அந்த படத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அம்புலி வந்து த பெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்புலி படத்தை பற்றி யாராலையும் குறை சொல்ல முடியாது. அது அந்த படத்தில் என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்ல சொன்னால் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் ஏன்னா அது ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம். அது அந்த படமாக பார்க்கும்போது வந்து ஸ்டோரிஸ் ஆகட்டும், அவ்வளோ ஒரு கேரக்டராக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து அம்புலிக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக எஸ் சூப்பர் குட்டில் போட்டுறேன். தென் வந்து அடுத்த மூவி சொல்லணும்னா டிக்கிலோனா மூவி வந்து நிறைய பேர் சந்தானம் நினச்சது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டிக்கிலோனா மூவி வந்து படம் பார்க்கும்போது வந்து டைம் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். ஆனால் எனக்கு வந்து இந்த படம் வந்து காமெடியாக பார்க்கும்போது வந்து லுக்ஸ் ஃபைன். காமெடி பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. அது நான் உண்மையாக சொல்லி ஆகணும். அந்த படத்தில் காமெடி நல்லா இருந்தது. ஆனால் டைம் ட்ராவல் வச்சு காமெடி
அது வந்து எனக்கு டைம் அந்த ஒரு சைஃபையாக குறைஞ்சிச்சு. ஆனால் வந்து காமெடியாக ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இந்த மாதிரியான படம் வந்து எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து சி கடைசி ரேங்கில் போடுறேன். தென் வந்து எந்த மூவினா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. நான் இந்த படத்தை வந்து வந்தோடனே பார்த்துடணும் அப்படின்னு இயர்லி ஸ்டேஜ்லேயே இந்த படம் வந்து நான் பார்த்தேன். நான் ரொம்ப பிடிச்ச ரொம்ப மூவி எனக்கு. என்ன மூவினா 24, சூர்யா நடிச்ச ஒரு 24. அந்த மூவி நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். மேபி அந்த டைலாக்கான இருக்கலாம். அந்த டைலாக்லேயே பேசிக்காக ஐ வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு அந்த டைலாக் சும்மா வரும். அது வேணால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த டைலாக். ஆனால் மற்றபடி வந்து எல்லாம் சினாரியோ, எல்லாம் ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பீரியடுக்கு என்ன மாதிரி டைமில் நடக்கும் அப்படின்னு 24 மூவிலேருந்து பக்காவாக இருந்திருக்கும். நிறைய விஷயத்த எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயத்த அந்த படத்துலேருந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பெரிய ஸ்கேல்லேருந்து அந்த படம் வந்து நல்லாவே இருந்தது. எனக்கு 24 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற யார் என்ன சொன்னாலும் சரி, 24 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நான் வந்து சூப்பர் குட்டில் போடாமல் நான் வந்து குட்டில் போடுறேன். அதுதான் வந்து இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 24 வந்து நான் குட்டில் போடுறேன். உங்களுக்கு அந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த படம் வந்து 7 ஸ்டேஜில் பிடிக்காமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிடிக்கும், இப்போ நல்லா தான் இருக்கா பார்க்க அப்படின்னு நிறைய பேர் தோணலாம். நான் இந்த 24 குட்டில் போடுறேன். தென் வந்து என்ன மூவினா மார்க் ஆண்டனி. இந்த மார்க் ஆண்டனி மூவி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 2 இயர்ஸ் ஆயிருக்குமா. அந்த மூவி வந்து எனக்கு மார்க் ஆண்டனி படமாக பார்க்கும்போது வந்து அந்த ஃபோனு எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். டைம் ட்ராவல் அதை வச்சு டைம் முன்னாடி போக முடியும், பின்னாடி போக முடியும், அதெல்லாம் இருக்கட்டும். மார்க் ஆண்டனி ஃபிலிமாக பார்க்கும்போது வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருக்காங்களான்னு தெரில. அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தில். அதனால் அவர் இடத்துலையே மார்க் ஆண்டனி மூவி வந்து நல்லாவே இருக்கும். அதனால் இந்த மார்க் ஆண்டனி மூவி வந்து எப்போவுமே வந்து ஒரு பெஸ்ட்டான மூவி நான் சொல்லுவேன் நான். மார்க் ஆண்டனியும் நான் வந்து குட்டில் போடுறேன். நல்ல ஒரு மூவி, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே மூவி. மற்றபடி அந்த படத்தை பற்றி குறை சொல்லலாம்னா 2-3 சொல்லலாம். அதை நம்ம விட்டுருவோம். நம்ம நல்லது மட்டும் வந்து படத்தில் வந்து பார்ப்போம். கான்செப்டாக வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மூவி, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆன மூவி, நல்ல ஒரு மூவி தான் இந்த மார்க் ஆண்டனி. நான் வந்து குட்டில். தென் என்ன மூவினா மாநாடு மூவி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு லூப்லேயே படம் போயிட்டுருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்க்ரீன் பிளே கூட சரி, அந்த படத்தில் ரொம்ப வெங்கட் பிரபு வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பார். இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து ஒன்று சொல்லலாம். இந்த படத்தை வந்து நல்லா தான் கொண்டு போவாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து ரிலிஜியன் அந்த வேர்டு எடுத்துகிட்டு வந்து படமே வந்து அது ஒரு காரணமாக அப்படி சொல்லுவாங்க. அது வந்து ஃபைன் தான். ரிலிஜியனால இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அது ஃபைன் தான். ஆனால் படமாக பார்க்கும்போது மாநாடு வந்து ஒரு பெஸ்ட் மூவி, ஒரு மாஸ்டர் பீஸ். அந்த படத்தை பற்றி சொல்லலாம். அது இருந்தாலும் அந்த படம் நான் வந்து எஸ்ஸில் போடுறேன் நான். நெக்ஸ்ட் வந்து ஐலாண்ட் மூவி வந்து வந்த புதுசுலேருந்து ஒரு ஃபேண்டசி, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் வந்து ஐலாண்ட் மூவி. அந்த மூவி வரும்போது வந்து அது ஃபேமிலிக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி கூட தான். அது நம்ம நிச்சயமாக அதுதான் வந்து சொல்லணும். ஒரு 75% வந்து ஃபேமிலிக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவி தான் வந்து ஐலாண்ட் மூவி. மீதி தான் வந்து அந்த சைஃபை எலிமெண்ட்டு, அந்த ஏலியன் வர ஒரு ஃபேண்டசி, அப்படி தான் வந்து மீதி படங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த படம் வந்து ஒரு டீசெண்டான மூவி தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மூவி அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லாயிருக்கும் மூவி. நான் வந்து டிஆர் ரேங்கில் வந்து அது வந்து ஓகே கேரக்டரில் போகிறோம். ஓகே தான் ஐலாண்ட் மூவி வந்து. தென் வந்து இந்த மோஸ்ட் ஃபேவரட் சைஃபைலே தமிழ்லேயே வந்த ஒரு சைஃபை மூவி வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் என்ன மூவினா இன்று நேற்று நாளை. இது நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த மூவிஸ். இது இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் அந்த மூவி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதில் வர காமெடி சீன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து அந்த டைம் ட்ராவல் பண்ணுற விஷயமாகட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா விஷயமே வந்து அந்த டைமில் என்ன நடந்திருக்கும், ஏன் இதனால இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, அதனால் வந்து இந்த படம் வந்து இன்று நேற்று நாளை அஸ் யூசுவல் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னால வந்து நான் வந்து எஸ்ஸில் போடுறேன். ஃபஸ்ட் ரேங்கில் எஸ்ஸில் போடுறேன். ரொம்ப பிடிக்கும் இன்று நேற்று நாளை. இந்த படத்தை பற்றினா நம்ம தனியாக ஒரு பேசலாம். அவ்வளோ கண்டென்ட் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஆல்பமும் சரி, சாங் ஆல்பமும் சரி, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா போட்டிருப்பாரு. ஐலாண்ட் எடுத்த அதே டேரக்டர் தான். ஆனால் ஏன் ஐலாண்ட் நான் வந்து பி கேரக்டர் போட்டேன்னா, அது வந்து ஒரு 75% வந்து ஃபேமிலி ரிலேட்டடான நிறைய விஷயம் நடக்கிறதுனால வந்து அந்த விஷயத்தை நம்ம சைஃபை விழிச்சனால நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஆனால் இந்த மூவி அப்படி கிடையாது. ஃபுல்லி ஃப்ளெட்ஜான சைஃபை மூவி அப்படின்னு சொல்லலாம்.
அதனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மை மோஸ்ட் ஃபேவரட். நான் எஸ்ஸில் போட்டிருக்கேன் நான். உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் மாறலாம். நெக்ஸ்ட் என்ன மூவினா, ரொம்ப பாப்புலரான மூவி. நம்ம நிறைய வாட்டி அந்த படத்தை பார்த்துருப்போம். சன் டிவியில் அடிக்கடிக்கு போட்டுகிட்டே இருப்பான். இப்போ கூட வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் வந்தால் அந்த மூவி வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அந்த படத்தை கண்டிப்பாக போடுவான். நான் என்ன மூவி சொல்கிறேன்னா, 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அது எந்த படமும் சரி, ஸ்டோரியும் சரி, கான்செப்ட் சரி, எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். 7ஆம் அறிவு நிறைய பேர் நினைக்கலாம், என்ன சயின்ஸ் ரிலேட்டடாக வரும், இதில் ஒன்றுமே சயின்ஸ் ரிலேட்டடான எந்த விஷயமும் சொல்லியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து வைரஸ் ரிலேட்டடான எந்த ஒரு மூவி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. அந்த வைரஸ் ரிலேட்டடான மூவிஸ் வந்து அப்படியே வந்து டிஎன்ஏ, அந்த போதி தர்மனோட டிஎன்ஏ திருப்பி கொண்டு வருது, எல்லாமே வந்து சைஃபை ரிலேட்டடான வரும். அதனால் இந்த மூவி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு மூவி தான் நிறைய பேருக்கு பிடிச்சது. அதனால் நல்ல ஒரு மூவி தான் இது 7ஆம் அறிவு. இது கன்ஃபார்ம் வந்து எஸ்எல் தான் போட்டாகணும். தென் வந்து எந்திரன் மூவி வந்து கன்ஃபார்ம் இந்த லிஸ்ட்டில் வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து சைஃபை மூவி அப்படி சொல்லனால ஃபஸ்ட் இந்த எந்திரன் மூவி தான் வந்து நான் சொல்லியிருக்கணும். இந்த எந்திரன் மூவி நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். எந்திரன் இந்த ரோபோட் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய படம், ஒரு டெக்னாலஜி, ஒரு ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு தமிழ்லேயே வந்து ரொம்ப அட்வான்ஸான ஒரு ரெவல்யூஷன் பண்ண ஒரு ஃபிலிம் வந்து மூவி பற்றி அவ்வளோ நிறைய சொல்ல தேவையில்ல. நிறைய பேர் விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் தெரியாத விஷயம்னு சொல்கிறேன். எந்திரன் வந்து சங்கர் எடுக்கும்போது அவரோட ரைட்டர் அவர் வந்து ஒரு புக்கு ரைட் பண்ணியிருக்காரு. அது வச்சு ஒரு அடாப்ட் பண்ணி தான் வந்து எந்திரன் எடுத்திருக்காங்க. இது வந்து அவரோட பேர் தெரியல, ஆனால் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ எம் நாட் ஷோர். ஆனால் எந்திரன் மூவி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அது கண்டிப்பாக வந்து எஸ்ஸில் தான் போட்டாகணும். ஏன்னா வந்து இதுதான் இந்த மூவி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். நான் வந்து எந்திரன் மூவி எஸ்ஸில் போடுறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிருதன் மூவி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேராச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிருதன் மூவி வந்து ஒரு ஜாம்பி, ஒரு சைஃபை மூவி தான். படம் நான் ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தேன். வந்து ஒரு 1.5 மாதத்துல 1 மாதத்துலேயே அந்த மூவியை நான் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நான் பார்த்தேன் அந்த மூவியை வந்து. அப்போ அந்த படம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அந்த படத்து மேலே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த படம் வந்து ஒரு ஜாம்பி படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. படமும் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. சூப்பராக அந்த டைமில் பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. ஆனால் அந்த படம் வந்து ஓகே தான் சொல்லுவேன். அது ஓவராலாக படத்தை பார்க்கும்போது வந்து அந்த படம் வந்து ஓகே தான் சொல்லுவேன். மிருதன் மூவி நான் வந்து ஓகே டயரில் போடுறேன். உங்களுக்கு வந்து மேபி வந்து இந்த படத்து வந்து என்னடா இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஒரு நல்ல மூவி, ரொம்ப நல்ல மூவியும் சொல்ல முடியாது, ஆனால் நல்லாயிருக்கும் படம். நான் ஓகே டயரில் போடுறேன். மேபி உங்களோட ஒப்பீனியன் மாறலாம், அது தப்பு நான் எதுவும் சொல்லலை. நான் உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுப்போம், ரொம்ப லென்த்தாக போகுது. இது தவிர நிறைய மூவிஸ் இருக்குது. அதில் வந்து பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ ரெஸ்பான்ஸ் வச்சா வந்து பார்ட் 2 போடலாமா வேணாமா அப்படின்னு பார்ப்போம். ஆனது வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ரொம்ப டூரேஷனாக போகுது, அதனால வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம பார்ட் 2ல் சந்திப்போம். ஆனது வீடியோ. பாய். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி, ரோல் ஆகுது. சரி, ஆனது வீடியோ. பாய்.